ஹாய் வணக்கம். இன்னைக்கு அழகழக சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரெண்டு பக்கமும் கல்யாணம் பேசி ஒரு வழியாக சம்மதிக்க வச்சிடுறாங்க. கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷும் ஒரு மாதிரி அழுகிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதியம் அழுதுட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் பாக்கியராஜ் வந்து சமாதானப்படுத்துவாங்க. அந்த பக்கம் அவங்க அம்மா சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அம்மாவுக்கு வந்து என்ன கோவம்னா, இவங்க வந்து 10 பைசா செலவு இல்லாமல் பொண்ணை கொடுக்குறாங்க அப்படின்ற வருத்தத்தில் ரேவதி கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் மேடைக்கு வந்து எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கல்யாணமே ஆயிரும். நடந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம்லாம் வாங்குவாங்க. அப்போ கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மதியம் வந்து தங்கராஜ் காலில் லைட்டாக தான் விழுவாங்க. மற்றவங்க எல்லாருக்கிட்டேயும் நல்லா தான் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனால் தங்கராஜ் மேலே மட்டும் இன்னும் அவ்வளோ கோவத்திலேயே தான் இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சமாதானம்லாம் படுத்தி என்னென்னவோ பேசுவாங்க. அப்போ கூட மதி பேசவே மாட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பாக்யராஜ் அவங்க அப்பாவும் மதி அவங்க அப்பாவும் பேசிக்குவாங்க. நீங்கள் வந்து ஒரு நைட்டில் பொண்ணு கொடுத்ததுன்றது வந்து பெரிய விஷயம், அதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம், நாங்கள் வந்து உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழுவா மதியை பார்த்து. அவங்களும் அப்படியே பயங்கரமாக அழுவாங்க. அவங்க அம்மாவை கூட பிடிச்சி அழுவ மாட்டாங்க, ஆனால் அவங்க தங்கச்சியை பிடிச்சி ரொம்ப அழுவாங்க. அப்படியே காரில் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, பாக்யராஜ் சொல்வார் மலர்கிட்ட கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரி மதிக்கிட்ட பேச சொல்வார். அப்போது இவங்களும் என்னென்னமோ பேசுவாங்க. என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி எந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கீங்களா, அப்படி இப்படின்னு பேசிகிட்டே வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு உடம்புலாம் சரியாயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மதி வந்து ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. மலர் கேட்குறதுக்கு எதுக்குமே அவங்களால பெருசாக பேசவே முடியாது. தாலியை பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாகவே வருவாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன தான் சண்டை இருந்தாலும் அதை மறந்துட்டு சமாதானம் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி புதுசாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி மலரை பார்த்து மதியை பார்த்து மலர் சொல்லுவாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மதி வந்து அப்படியே ரொம்ப கோவத்தோடு இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.